தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்டாக் மூலமாக நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சென்டாக் மூலமாக நடக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இதில் எந்த காலேஜை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது மதகடிப்பட்டில் இருக்கிற மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிற இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 மெடிக்கல் காலேஜ் டோட்டலாக நம்ம ஜிப்மரை சேர்த்து 9 மெடிக்கல் காலேஜ் இருந்தாலுமே, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்பர் 1 ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலேஜில் ஏன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 சீட்டு நமக்கு இருக்குது. இந்த 150 சீட்டுமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் போக ரிமைனிங் இருக்கிற சீட்டில் வந்து இவங்க ஃபில் பண்ணும்பொழுது கவர்மெண்ட் கோட்டா சீட், அதாவது சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக வர சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக வர சீட்டில் இவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்பொழுது எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, சென்டாக் மூலமாக வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 1990 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டார்ட் ஆகி அவங்க படிப்படியாக வந்து ஒரு காலேஜை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜ் லெவலில் வந்திருக்காங்க. அடுத்த லெவல் இப்போ ஸ்கூல் லெவல் அந்த லெவல்லாம் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ், அதாவது சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக இந்த மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 3,80,000 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். த்ரூ சென்டாக் மூலமாக வரும்பொழுது கவுன்சிலிங், அதாவது கவர்மெண்ட் சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக வர கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 3,80,000 பர் இயருக்கு நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரேன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் கிட்ட பே பண்ண வேண்டியது வரும். ஸோ என்ஆர்ஐ, ஓசிஐ அது மூலயமா வரவங்க வந்து 20 லட்ச ரூபா வரைக்குமே பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஃபீஸ் பர் இயருக்கு நான் சொல்கிறது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டில் போனால் உங்களுக்கு 20 லேக்ஸ் கிட்ட 16 லேக்ஸ் வருதுன்னு சொன்னேன். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ முடிஞ்சுது அப்படின்னு பார்த்துட்டா இந்த வருடம் கட் ஆஃப் நமக்கு எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வராது, ப்ளஸ் ஒரு 5 மார்க் கிட்ட நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அல்லது 10 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் ஸ்கோராக கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் இயர் ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 432 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் கேட்டகரி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 445, எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 436 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் வந்து 452 க்ளோஸ் ஆச்சு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 271 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் சீட்டு கிடைச்ச எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்ச அந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் இருந்து நீங்கள் ப்ளஸ் ஒரு 10 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டால் சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். ஸோ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு சீட்டு கிடைக்குன்னா இந்த அளவுக்கு மதிப்பெண் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே நேரத்தில் சென்டாக் மூலமாக நீங்கள் வரும்பொழுதும் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ அது உங்களுக்கு போதுமான அளவு இருந்ததுன்னா இந்த ஸ்கோர் இருந்தால் நீங்கள் தாராளமாக சென்டாக் மூலமாக நீங்கள் வரலாம். இதே போல் ஜென்ரல் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 367, எம்பிசி ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாங்கன்னு சொன்னால் 323 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இது இபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 300 அந்த ரேஞ்சு கிட்ட இருந்தது லாஸ்ட் இயர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில். நமக்கு பாண்டிச்சேரியில் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஸ்டேட் கோட்டா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ரவுண்டு பாண்டிச்சேரி ஸ்டேட் கோட்டாவுடைய சீட் கேட்டகரிஸ், சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 150 சீட்டு கிட்ட அவைலபிள் இருக்குது இதில். ஸோ இதுதான் அந்த மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடத்திற்கு ப்ளஸ் ஒரு 10 மார்க் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கும். அடுத்து எந்த காலேஜினுடைய உங்களுக்கு கட் ஆஃப் டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.